காலையிலேயே வழக்கம் போல நம்ம மீன் அண்ணன் மீன் கொண்டு வந்துட்டாங்க. கண்மணி ஒரே ரவுண்ட் அடிச்சு சந்தோஷம் மீன் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஆசை அண்ணி வரல. அதனால எங்க அண்ணியே இன்னைக்கு மீன் வாங்குறேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. என்ன மீன் இருக்குன்னு நீங்களே பாருங்க பெட்டியில. குட்டி குட்டி கொளிசாலையும் நெத்திலியும் இருந்துச்சு. நேத்து கொண்டு வந்த நெத்திலியை விட இன்னைக்குள்ள நெத்திலி நல்லா அழகா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஏற்கனவே இதே மாதிரி ஒரு நெத்திலி கொண்டு வந்திருந்தாங்க இதுக்கு முன்னாடி. குழம்பு அப்படி ஒரு டேஸ்ட்ல இருந்தது. அதனால இந்த நெத்திலியை பார்த்ததும் சரி இன்னைக்கு வாங்கிடுவோம்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். கம்மியாக தான் வாங்கியிருக்கேன். 50 ரூபா நேற்றுக்கு ஒருத்தவங்க கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, என்ன 50 ரூபாய்க்கும் 100 ரூபாய்க்கும் வாங்குறீங்க, உங்களுக்கு குடும்பத்தில் ஆள் நிறைய இருக்குல்ல பத்துமா அப்படின்னு. ஆமாங்க, நீங்கள் கேட்டது உண்மையிலே ரொம்ப சரிதான். ஆனால் வந்து நான் இந்த குழம்பு மட்டும் வைக்க மாட்டேன். மீன் குழம்பு வச்சுட்டு சைடில் வெஜிடபிள்ஸ் ரசம் இதெல்லாமே வைப்பேன். அதனால் அப்படியே எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு சாப்பிட்டு சமாளிச்சிருவோம். எங்கள் அண்ணி மீன் வாங்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் பூனைக்குட்டி ஒரே சத்தம், மியாவ் மியாவ் மியாவுன்னு. அதனால சரி அவங்களுக்கும் ஒரு மீனை கொடுப்போன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வீட்டில் கொண்டு வந்தாச்சு. எங்கள் அன்னைக்கு இந்த மீன்களை பார்த்துன்னு ஒரே சந்தோஷம். ஏன் தெரியுமா, சென்னையில் வந்து இப்படியெல்லாம் கிடைக்காது, 100 ரூபாய்க்கு இவ்வளோ மீன் தர்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அண்ணி எப்போவுமே நம்ம வீடியோவை தான் பார்ப்பாங்க. இன்னைக்கு லைவாக இருந்து அதை பார்த்தோன்னே இவ்வளோ மீன் தர்றாங்களேன்னு அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாகவே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்படியே மீனை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சரி 50 ரூபாய்க்கு 2 மீனையும் அப்படியே ஃபஸ்ட்டு ஒன்றா தான் வாங்கினேன். தண்ணியில் போட்டு 2ஆக பிரிச்சிருக்கேன். இவ்வளவும் 50 ரூபா பாருங்கள். அப்புறம் அந்த கொளிசாலையும் 50 ரூபா. நெத்திலியை மாங்காய் போட்டு குழம்பு பண்ணிட்டு கொளிசாலையை பொரிக்க போகிறேன். இந்த மீன் விலைக்கு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.